ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது ஜிஆர்பி டே மற்றும் பிரீத்தி ஆல்காட் சிம்னி வழங்கும் குக்கு வித் கோமாளி சீசன் 2 பவர் பை டாஸ்லேட்டானா கேட்பரிஸ் ஓரியோ மற்றும் கார்டியா அட்வான்ஸ் நல்லெண்ணெய் கோ பிரசன்டட் பை ஜெனசஸ் கருத்தல் மையம் மற்றும் உங்கள் டாலே. ஓகே, சோ இன்னைக்கு வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு. அண்ட் அட்வான்டேஜ் வின் பண்ணது வந்து அஸ்வின் அண்ட் சுனிதா கோகே. ஓகே, ஸோ அட்வான்டேஜ் 2 முடிஞ்சிச்சு. இப்போ மெயின் குக்கிங் வந்திருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் போது டாஸ்க் பயங்கரமா அதிபயங்கரமா. இப்போ குக்ஸ்ல என்ன பண்றீங்க, பேண்ட்ரியோட போயிட்டு ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் எடுத்துவாங்க. கம் ஆன் குயிக் குயிக் குயிக். ஆளுக்கு ஒரு இன்கிரிடியன்ட் எதுவா இருந்தாலும் ஒரு இன்கிரிடியன்ட் கொண்டு வாங்க. ஒரே ஒரு இன்கிரிடியன்ட். குக்கு மதுரமாக நீங்க தான் போணும். என்ன இன்கிரிடியன்ட் எடுத்து போற? இன்கிரிடியன்ட் நீ போய் ஃபார் நைட் எடுத்து வந்து மாட்டிக்க போற. உங்க குக்கு என்ன எடுத்துன்னு வருவான்னு நினைக்கிறேன். தக்காளி. தக்காளி, அவரே ஒரு பெரிய தக்காளி, அவர் தக்காளி எடுத்துன்னு வருவாங்க. மாட்டி விடுறேன். அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு மாதிரி பண்ணுவாரு. சொல்ல ஒரே ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் எடுத்துவாங்க. நீ என்ன உருளைக்கிழங்கு எடுத்து வர? இதான் மெயின் இன்கிரிடியன்ட் நான் பண்ண போறது. இதை வச்சு தான் எல்லாமே பண்ணுவேன். பாத்தியா, நான் சொன்னல எறா மிஸ். நான் வந்து எறா எவ்வளவு சந்தோஷமா எடுத்துன்னு வந்தனோ, எனக்கு ஆப்போசிட் இருக்க பாடி சிவாங்கி இருக்கு. எறாவா இப்படி வச்சிருந்தா மூஞ்ச. I am taking something that is matching with my dress. பார்க்கவே நல்லா இல்ல. ஏய், என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. ப்ரோக்கோலியை வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது இருக்கிற இன்கிரிடியன்ட்லயே ஒரு சப்ப இன்கிரிடியன்ட் வச்சுக்கோங்களேன். பெருசா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓஹோ, 3 ப்ரோக்கோலி தீர்மானம் மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஏன் 3 டிஷ்ஷா? அவங்க தான் ஏதோ பண்ணணும். சமையல் பண்றதா இல்ல ஒண்ணு பண்ணிடுவா. சக்கரா மேடம், நீங்க என்ன எடுத்துருக்கீங்க? மட்டன் கீமா. மட்டன் கீமா. பாஸ்கர் மாஸ்டர் எறால் பிரான். இறால். ஓகே, என்ன எல்லாமே நான்வெஜ்? ஐயோ, மதுரை முத்தன உருளை, உருளைக்கிழங்கு. மணி. ஐயா, அதுல வந்து 2 நான் எடுத்துனேன். நீயும் உருளைக்கிழங்கு தான். சூப்பர். ஓகே ஓகே. தீபகா. சிக்கன் சிக்கன் சிக்கன். ஓகே. தர்ஷு சிக்கன் சார். சிக்கன். ஓ அஸ்வினி. பன்னீர் சார். பன்னீர். நீங்க? ப்ரோக்கோலி சார். ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி. ரைட். நீங்க எல்லாரும் உங்க இன்கிரிடியன்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த மெயின் குக்கிங் வந்து ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஏன்னா ஜாலியா? நீங்க ஒரு டிஷ் பண்ண போறது இல்ல, 3 டிஷ் பண்ண போறீங்க. 3 டிஷ்ஷா? 3 டிஷ்ஷா? ஒண்ணுக்கே இங்க தகரத்தை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. செஃப் நம்ம பத்தி தெரிஞ்சு 3 டிஷ் சமைக்க சொல்றாங்க. அதுதான். இருங்க, அடுத்த ட்விஸ்ட் காத்துறீங்க. நீங்க இந்த 3 டிஷ் பண்ணும்போது குக்கும் கோமாளி மாத்தி மாத்தி பண்ண போறீங்க. முதல்ல கோமாளி ஆரம்பிக்க போறீங்க 10 நிமிஷம். இது மாதிரி மாத்தி மாத்தி நீங்க குக் பண்ண போறீங்க. இது கிறிஸ்மஸ் எபிசோட். சோ இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஆனா ஈஸி. அந்த ட்விஸ்ட் இதோ. இதோண்டும் போதே பக்கு பக்குன்னு என்னது பிளேட்ஸா? அந்த தட்டுல தான் நம்ம பிரசன்ட் பண்ணோம். உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கே. ஐயோ, இது என்னன்னு தெரியலீங்களே. ஓயோ, பாத்து உங்களுக்கான ட்விஸ்ட் இதா. விழிஞ்சது கிருஷ்ணன். ஐ லவ் முட்டை. ஷெஃப், அத கையில வச்சுக்கணும். முட்டை கீழே விழாம சமைக்கணுமா? நான் சத்தியமா சொல்றேன், அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த ட்விஸ்ட நான் ஏத்துக்கவே முடியாது. எந்த நேரத்துல வந்து கூ முட்டைன்னு சொன்னீங்க பாரு, எல்லா முட்டையும் வந்து. முட்டை வச்சுக்கிட்டே சமைக்கணுமா? ஆமா. செத்தான் ஜெயகரிங்க. இப்போ நீங்க அந்த 1 or 10 மினிட்ஸ்ல குக் பண்ண போற அந்த 3 டிஷ்ஷையும் வந்து மாத்தி மாத்தி குக் பண்ண போறீங்க. முதல்ல கோமாளி ஆரம்பிக்க போறீங்க, அதுக்கப்புறம் குக் பண்ண போறீங்க. சோ கோமாளி பண்ணிட்டு இருக்கும்போது குக் வந்து இது மாதிரி 2 கையிலயும் ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு அதுல முட்டையை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து உங்க கோமாளி கிட்ட வேலை வாங்கணும். அடுத்தது கோமாளி வந்து கையில முட்டையை வச்சுப்பாங்க, குக்கு வந்து சமைப்பாங்க. சோ இது மாதிரி மாத்தி மாத்தி பண்ணும்போது இன் கேஸ் முட்டை ஒண்ணு கீழே வந்து உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ். ஓகே. ஒண்ணு, உங்களை ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு அனுப்புவோம். ஷோ விட்டு வெளியே வா. உங்களை இங்க எங்க அனுப்ப போறோன்றத பாப்போமா? அது இதோ. கிறிஸ்மஸ் கமிங் சைட். கூண்டு ஜெயில். ஜெயிலுக்குள்ள. நீங்க அந்த மாதிரி முட்டையை உருட்டி கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னா அது குக்கா இருந்தாலும் சரி, கோமாளியா இருந்தாலும் சரி, 5 நிமிஷம் குக்கு வந்து ஜெயில்ல உங்களுக்காக கிறிஸ்மஸ் பிரிசன் ரெடியா இருக்கு. நீங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஐ அப்ரிஷியேட் திஸ். இது செலிப்ரேஷன்டா ஜெயிலுக்கு போறவன்டா. இதுக்குனே 3 முட்டை உடைக்கிறேன். அப்படி இல்லனா நான் நிக்க மாட்டேன், எனக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பண்ணி சமைச்சே ஆகணும் அப்படின்னா இன்னொரு சாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் கொடுப்போம்.
கலக்கி 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 ஐயே கலக்கி கலக்கி பச்சை முட்டை அஞ்சு கிளாஸ் லட்டக் கொட்டக்குன்னு குடிச்சிட்டு போய் வேலை செய்யலாம். ஐயோ செத்துருவேன். சூப்பர் ஐயா பச்சை முட்டைன்றீங்க மஞ்சளா இருக்கு. அதாங்க உங்களுக்கு அங்க இருந்து பார்க்கும்போது மஞ்சளா தெரியும், கிட்ட குடிச்சு பாருங்க பச்சையா தெரியும். எனக்கு மஞ்சள் காமாலையா? 5 குடிக்கணுமா? 5 முட்டையை குடிச்சிட்டு திருப்பி வேலை செய்யலாம். குக்கு தானே குடிக்கணும். யாராலும் குடிக்கலாம். ஐயே 5 முட்டையா? ஆமா, இந்த 5 முட்டை 5 நிமிஷத்துக்கு 5 முட்டையா? நீங்க குடிப்பீங்களா? என்ன சொல்லும் நான் நீ எனக்காக தீயே குளிப்ப. நெவர் நெவர் இன் மை லைஃப். நான் பண்ணவே மாட்டேன். பாவக்காய் ஜூஸா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா முட்டை நோ 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 நோ, அதுவும் பச்சை முட்டை நோ 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 நோ. செஃப் 5 நிமிஷம் உள்ள நிக்கும்போது நாங்க சமைக்கலாமா? திறமை இருந்தா நீ சமைக்கலாம். வேண்டாம், ஜெயிலே இருந்துக்கலாம். ஆமா ஓகே, குக்ஸ் இல்லாதவங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல பவித்ரா. தெரியும், அதனாலதான் கால்ல விழுந்து கெஞ்சுறேன். புகழு இலவசமா 5 முட்டை கிடைக்குது, யார் வேறன்னு சொல்லுவா? ஓகே, இது உங்களுடைய டாஸ்க். புரியுதா? Your cooking time 1 hour 10 minutes and your time starts now. ஒரு பெரிய தவா எடுத்து தண்ணி கொதிக்க வைங்க. புகழ் சிக்கன் வேணும், சிக்கன். கார்ன்ஃப்ளவர் எது மச்சான்? கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் என்ன கார்ன்? ஷாருக் கானா சல்மான் கானா? டேய் தீஞ்சு போன பாப்கார்ன் என்னடா? ஓ பேர் சொன்ன ஆடு முட்டை. போற எடுத்துக்கிறேன், சின்னதா இருக்கேன். என் அஷு கேட்டா வேற. ஓகே, ஒன் சைடுல பஸ் எப்பயுமே வருத்தப்பட கூடாது பாஸ். கேரட்டும் கேட்டிருக்கா போல, எடுத்துக்கிறேன். சுனிதா பொட்டேட்டோ தாங்க கேட்டேன். பொட்டேட்டோக்கு என்ன 1 மணி நேரம் பண்ணுது? சுனிதா எங்க பொட்டேட்டோவும் தெரியாதாட்டு அந்த பொண்ணுக்கு. ஏதோ சொல்றேன், அது புரியவே இல்லையா? I want just potatoes. யாராவது வந்து சிரிப்பு காட்டினாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் நான் 5 முட்டையா குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு எத்தனை முட்டை குடிக்க போறேன்னு தெரியல. வாங்க அரநாள். என்ன அரநாள் லீவ் போட்டு போறேன்னு நினைச்சேன். சஸ்பெண்டர்னே ஆல்ரெடி 2 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீயே சஸ்பெண்டோட வந்துக்கற. எப்பா என்னைக்கு போன? பங்குனி மாசம் போன, மார்கழி மாசம் வந்திருக்க. ஆடுது இது ஆடுதுல சார், கோழி ஆடுதுல கோழி இது. ஐயோ, கோழிதோ வாத்துதோ கம்முனுண்ணா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மர்க்கா சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மர்க்கா சொல்லு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செலிப்ரேஷன் வீக் நாங்க எலிமினேஷன் இல்லன்ட்டாங்கன்னு பார்த்தா இவனே தள்ளி விட்டுருவான் போல இருக்கு. ஷெஃப் ப்ளீஸ் ஷெஃப், நான் சிரிச்சேன்னா கை நடுங்க ஷெஃப் ப்ளீஸ் ஷெஃப். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஏய் சாரி 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 சாரி. விக் விக் விக். எத்தனை வெங்காயம்? நீ வா, நீ வெங்காயத்தை வெட் பண்ணு, நான் சொல்றேன். அப்படியே 10 நிமிஷத்துல 25 வெங்காயம் வெட்டிடுவ நீ. 25 வெங்காயமா? ஆடுது கனி. ஐயோ சார். கனி அதராத. சீ பதறாத. ஐயோ சார். சார் பதறாத. அவ பயப்பட பதறாத. ஏய் ஏய் ஏண்டா ஏய் லூசு போடா. நீங்க பதறி என்ன பதறாத. அதுக்கு ஏன்டா கதறீங்க? பதறாத. ஏய் சவுண்டா பேசாதீங்க, முட்டை ஆடுது. கனி சிக்கன் என்ன சொன்னீங்க? முட்டை ஆடுதா? நீ கோழி திண்டு வா. முட்டனே நான் என்ன சொல்றேன், முத்து உப்பு கூடுதா மாத்த. தங்க துருண்டு போல தொல்பொருள் துறைன்னு பேர் வச்சிருக்கலாம். தோண்ட பழசு பட்டை குப்பை ஊளம் எல்லாம் வருதுங்க. அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கு. கேக்குறாங்க கேட்கலாம் கிடையாது. அண்ணா, முட்டை போடுற கோழிக்கு ஆம்லெட் போட தெரியாது. ஆம்லெட் போடுற நம்மளுக்கு முட்டை போட தெரியாது. முட்டை எடுத்து உன் மூஞ்சிலே போட பாரு. ஏய் 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 ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எப்ப வா வா. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ. உன்னை இறா நிக்குதே, உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கிறேடா. இதோட ஒரு சாகாசம் போது ஆள விடு. அப்படியே தள்ளி விட்டு வா. ஏன்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? ஹலோ சாயா, நீங்க இப்படி வாங்க. இப்படி வாங்க. ட்ரே இப்படி வைங்க. தூரமா வைங்க கைய. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. நல்லா விடுங்க கைய. முட்டை ஊந்துச்சு. இல்ல உள்ள. ஐயோ, அரை சொல்லா சொல்றானே. எடுத்தேம்பாரு ஓட்டம். சும்மா இருந்தேன். முதல்ல ஜெயில போறது நம்ம தீபகா. இப்ப சந்தோஷம் தானே? முட்டையை குடிக்கிறீங்களா ஜெயிலுக்கு போறீங்களா? இல்ல இப்ப ஜெயிலுக்கு போய்க்கிறேன். இல்ல நிறைய உளும் போல இருக்கு. இப்ப ஜெயிலுக்கு போறாங்களா? ஏன்னா நிறைய வாட்டி உள்ள போகலாம். உங்க அக்கா போயிட்டாங்களா உள்ளார? என்ன பண்றது? நல்லா பண்ணிட்டீங்க. 2 நிமிஷம் கூட ஆகல. உள்ள போயிட்டு அதுக்குள்ள வெளில வந்து என்ன பண்ணோம்? சும்மா இல்லாம அவர் வந்து சிரிப்பு காட்டிக்கிட்டே இருந்து என்ன பண்ண சொல்லுங்க. முட்டைய நீ சிரிக்காத ஆத்தா. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. இப்ப வந்து உப்பு சுட்டிட்டு போனாங்களே, அதை வாங்கிட்டு வாங்க. சுருட்டு ஏங்க உப்பு எடுத்து சொல்ல மாட்டீங்களாங்க?
உப்பு ஏங்க உப்பு எடுத்து போறீங்க உப்பு யாரு எங்க முட்டையை தட்டு எங்க முட்டை உப்பு இங்க சாப்பிடவே முடியாத கனி என்ன கனி தெரியுமா என்ன கனி சமுத்திரக்கனி சமுத்திரக்கனி வா வெளியே வாடா வெளியே வாடா டேய் கை சார் நம்ம அப்படியே சார் பழகுறோம் சார் ப்ளீஸ் சார் தைரியம் எவ்வளவு பரவ சார் ப்ளீஸ் ஐயோ தைரியம் எவ்வளவு இப்போ என்ன பண்ண போற? யாருக்கு தெரியும் சொல்ல பண்ண வேண்டியதான். என்ன சொல்றாங்க? இது வந்து பொட்டேட்டோ சிக்கன் ஃப்ரை. சார் விட்டுருங்க சார் என்ன விட்டுருங்க சார் சார் ஏன் கோமாளிய வந்து நீ வேலை வாங்கிக்கிட்டு இருக்கியா? இந்த கோமாளி ரொம்ப பெரிய தட்டு கொடுத்துட்டான். இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு கேட்டா ஒரு முட்டையை பிடிக்க துப்பில்லாம போய் நின்னுட்டீங்க. மணிக்கா சண்டை போடலாம். என்ன முதல்ல வந்து நிக்கிறீங்க? இப்ப அடுத்த ஆளு ஆள் தான் வரப்போகுது. இந்த வராரு பக்கத்துல திருப்பி காட்டு. சாவ விடாதீங்க புரியுதா? பெருசா சாவம் விட்டுட்டாவ உனக்கு. என்ன கூமுட்டைன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இது வேணும். நீங்க அங்கேயே நில்லுங்க. கூமுட்டைன்னு சொன்னதுக்கு வருத்தப்படாத. ஏன்னா அதுலதான் விட்டமின் இ சத்து நிறைய இருக்கான். அப்படியே சுடுதண்ணி தூக்கி ஊத்திடுவேன். பாராட்ட தான் செஞ்சிருக்கேன். Happy birthday to you. பவித்ரா சிரிச்சிராத. அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க. உள்ள போகா. வெளியில வர சீக்கிரம் போயிட்டு ஏதா முட்டையை போட்டு கீழ போட்டு உடைச்சிட்டு எப்படி அடுத்த ரவுண்ட் வரும்? ஆரம்பிச்சு 2 நிமிஷம் அதுக்குள்ள 5 நிமிஷம் ஜெயிலு. இன்னைக்கு மட்டும் நான் எத்தனை தடவை வாரேன்னு என்னது முடிஞ்சு போச்சா? ஆமா 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சான். அம்மா நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? சாரி. காக்கா கருப்பா தான் இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளையா தான் இருக்கும். அது போடுற முட்டை வெள்ளையா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற குஞ்சு காக்கா கருப்பா தான் இருக்கும். அந்த காக்கா மாதிரி இந்த முட்டையை நீங்க அட காக்குறீங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தண்ணில ஊற வை. காக்கா தான் குஞ்ச தூக்கிட்டு அடை கடைக்கு போச்சாம்டா. ஏன் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுல. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. நானும் பழைய சோக்கு வச்சிருக்கேன். மாத்தலாமா? எவ்வளவு நேரங்க கை வலிக்குதுங்க. ஐயோ அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க விட்டு போய் ஜெயில கொண்டாரு நின்று வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி 3 எபிசோட் நக்கிட்டேன். இந்த எபிசோட் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேஷனா பாடு. ஐயோ ஓடுதே முட்டை வச்சீங்களா? அக்கா கை ஊட்டிடுங்க. தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு. வாங்க வாங்க வாங்க. ஜெயில ஒரு முட்டை பதிவு பண்ணிடுங்க. முட்டையை குடித்து கொள்கிறேன்.